அழியா நிலை தந்தருள் சேவலனே விழியால் உணருவார் விதமே புகழ்வாய் பழியார் புகழார் பழி நண்பிகழார் ஒழியார் ஒழியார் உலகி யாவையுமே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முருகனோட அருளை பெற்று அவரோட பதத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போன பாட்டில் சொன்னேன் தொண்டர்னா யாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அருணகிரிநாதர்னா, நம்ம வந்து என்னன்னா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு அதே நேத்தே நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, நான் சாமி நான் உனக்கு கோயில் கட்டுறேன், நீ எனக்கு இதை பண்ணிடு, போய் வேண்டிக்கிறது, நான் வந்து உனக்கு ஒரு ரூபா முடிஞ்சு வைக்கிறேன், நீ எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு. சரி, அவர் செஞ்சு கொடுப்பாரு. பாவம், அந்த ஒரு ரூபா வச்சுட்டு அவர் என்னத்த பண்ண போறாரு? இல்லை நீங்கள் வைரத்திலே கோயில் கட்டினாலும் தங்கத்திலே கோயில் கட்டினாலும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சாமிக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? அவரோட வின் த கிரேஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. எப்படி அவர் அப்படியே வின் பண்ணிடணும். நம்ம வந்து முருகனை வந்து படையெடுத்து வின் பண்ண முடியாது. அவருக்கு இருக்கிறது அப்பப்பா அவ்வளோ பெருசு. அப்போ வந்து படையெடுத்து முருகனை கைப்பற்றிடலான்னா நடக்காது. சரி, அப்போ எப்படி பண்ணுறது? நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அன்பு. சாமி நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குற வேற எந்த விஷயமே கிடையாது. அன்பாக இருக்கணும் சாமி மேலே. சாமி மேலே அன்பாக இருக்கிறதுன்னு என்ன? அவர் படைச்ச உயிரினங்கள் மேலே அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் பேசிக்காக எதிர்பார்க்கறது. இப்போ ஒரு உயிர் நம்மளுக்கு முன்னாடி பசியினாலேயோ தாகத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால கஷ்டப்படுதுன்னா நம்மளால இயன்ற உதவியை செஞ்சு, சரிங்களா, அந்த அந்த துன்பத்தை போக்க உதவி பண்ணணும். நியாயமாக என்ன செய்யுமோ அதை செய்யலாம். இதுதான் வந்து இறைவனோட கிருபையை வெல்றதுக்கான ஒரு ஈஸியான வேலை. தண்ணி வேணுமா தண்ணி, சாப்பாடு வேணுமா சாப்பாடு, பணம் வேணுமா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நியாயமான விதத்தில் நீங்கள் செய்ய செய்ய இறைவனோட கிரேஸ் வந்து இன்சூரன்ஸ் மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். காட்ஸ் கிரேஸ் இஸ் லைக் அன் இன்சூரன்ஸ். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அசால்ட்டை வந்து அது நம்மளை காப்பாற்றிடும். அதில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த இறைவனோட கிருபை எப்படி பெறுறது, நான் வந்து எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லி இங்கே அருணகிரிநாதர் பாடுறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். மிக்க நன்றி.